ஏனுங்க மக்களே, நான் தான் உங்களுக்கு செய்யணும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. என்னடா எல்லா வீடியோவில் வந்து ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், ஆனால் கடைசி வேறி போகிற அங்கே போய் குளிக்க மாட்டேங்கிற, இல்லாட்டி அந்த இடத்த காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஹைடன் ரிவரில் ஹைடன் ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து அட்வென்ச்சராக தான் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா, எப்படி ராபி அதை எப்படி சொல்கிறது, வாயில் அடப்படா இயற்கையாக இருக்குங்க. அது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேரளான்னு தான் சொல்லுவாங்க. அது அப்படி கேரளா மாதிரிலாம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்குது, அது நம்ம தேவாலயில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து காட்டுறேன். அடுத்தடுத்த வந்து நான் vlog வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். எதனால் அப்படின்னா பண்ணிடுவேன். எதனால் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பார்க்கலாம். எங்கே வந்து பார்க்க வேண்டாம் சும்மா இருக்க முடியாதடா பாருங்கள். இந்த மாதிரி ரோடெலாம் வந்து பாம்பை தான் வரும்போது ஒரு 2 பாம்பை பார்த்துட்டேன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பாம்பை கண்டா படையை நடுங்குவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சுங்க. ஸோ வந்து நான் கீழே அப்படியே பார்த்து நடந்து போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போனோன்னா வந்து திருப்பி வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபால்ஸுக்கு கொஞ்சம் அரைவாசி மேலே வந்து வந்துட்டோம். ஏன்டா அங்கேயா போகிறேன், இப்படியே போவோம். அந்த அரைவாசி தூரத்தில் வந்து வந்துட்டோங்க. கீழே பாருங்கள் வீடு இருக்குடா அபி. ஏடா இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் வீடு இருக்கு. போய் தட்டுவோம். என்ன ஏய் யாராச்சும் இருக்கா, எல்லாம் தட்டிப்பா போனேன். ஓ ஏன் இது என்னங்க இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வீடெல்லாம் அங்கே உள்ளே இருக்குது. ஸோ வந்து அந்த ஃபால்ஸ் பக்கம் இல்லை, கொஞ்சம் அரைவாசி தூரம் போயிட்டோம். ஒரு தேலைக்காட்டு வழியாக இறங்கி வந்து ஃபஸ்ட் டைம் போனோம். செகண்ட் டைம் போகிறப்போ வந்து அதுக்குன்னு போகிறதுக்கு வேறு ஒரு வழி மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் அதில் போனோம். இப்போ எந்த வழியாக போப்பேன்னு எனக்கே தெரில, வழியே ஒழுங்காக தெரில. என்னை நம்பி ஒரு ஜீவன் வந்திருக்கு. எங்கடா கூப்பிட்டு போகிறேன்? உன்னைய வந்து கடத்தி கொண்டு போய் கிட்னி கண்ணு என்னடா மாலை போட்டிருக்கேன்டா, இல்லைன்னா ஏதாவது கேட்டிருப்பேன். கொஞ்சம் ஓரளவு வந்து பக்கம் வந்துட்டோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய காட்டுலேயும் வந்து வரதுக்கே கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். ஏதோ அத்திப்பட்டி மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கொழுந்து எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே வந்து கொழுந்து எடுக்கிறாங்க. கஷ்டம்தாங்க, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம்தான் வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிறது. வாடா வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து கை கால்லாம் சரியாக வழியை மறந்துட்டோம். இல்லாமல் கை கால் சரியான வழி, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக வந்து கண்டுபிடிக்காமலாம் இருக்க மாட்டோம், கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இருந்தாலும் இந்த இதை கண்டுபிடிச்சேன்னா இதான் ஆனால் எங்கள் உள் மனசு என்ன தெரியுமா சொல்லுது, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்லுது. டப்புன்னு துடிக்கிறான். உள்ள பக்கத்தில் வந்துட்டடா, ஒழுங்காக பார்த்து போடான்னு துடிக்கிறான். மக்களே, கடைசியாக வந்து நம்ம அந்த தேலைக்காட்டு வழியே கீழே போய் தானே அந்த ஃபால்ஸுக்கு போகன்ட்டு ஒரு சொன்னோம். ஸோ வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபைனலாக வந்துட்டோங்க. எது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல தாங்க நம்ம அந்த கரெக்டாக அந்த பெண்டு வருதுல்ல, அன்றைக்கி கீழே தான் இறங்கணும். ஸோ வந்து நான் கீழே இறங்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஃபோனை பிடிச்சிக்கிட்டே vlog எடுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னா அப்புறம் கீழே உருண்டு போயிடுவேன். அப்போ நாளைக்கு வந்து என்னோடய இடத்துக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ வந்து நான் கீழே போய்ட்டு vlog எடுக்கிறேன். காய்ஸ், ஒரு 5 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து கீழே வந்துட்டோம். ஸோ வந்து ஃபால்ஸுக்கு கொஞ்சம் பக்கம் வந்துட்டாங்க. எது அப்படின்னா அந்த இதுதான் அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கான வழி. ஸோ வந்து பக்கமே வந்துட்டோம். நான் முடிஞ்சளவு வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஸோ முடிஞ்சளவு வந்து நான் வீடியோ எடுக்க பார்க்குறேன். இதே கண்டினியூவாக கொண்டு போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ யாருமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவி இதை பார்த்து என்ன ஞாபகம் வருது, அந்த வீடியோ இங்கே எடுத்த இங்கே இல்லை, அங்கே போகணும். இந்த கழுகும் பாட்டும் ரத்தமும் பூமியும் எல்லாம் ஆலையும் மறக்கத்தான் நெண்ணை மறக்கத்தான் முடியாது. வாடா, இதில் தாண்டா போகணும், இதில் தாண்டா போகணும். எவனா பட் ஆனால் வந்து நல்ல அட்வென்ச்சராக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் ரைடா அட்வென்ச்சர் ட்ரிப்பா. ஐயோ காய்ஸ், ஃபால்ஸு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். என்ன ஒரு சின்ன பயம் அப்படின்னா, தண்ணி எல்லாமே இன்னொரு வழியாக போகுதுங்க. ஸோ நான் போன டைம் வந்தப்போ ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊர்லேயும் வந்து இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்மளே ஆச்சரியம். என்னடா இது காய்ஸ், சத்தியமாக வந்து போன டைம் வரப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துக்கு தான் நான் போன டைம் வரப்போ நான் வீடியோ எடுத்தேன். அங்கே வச்சு நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
என்ன இது நமக்கு அபி நமக்குன்னு மட்டும் இப்படி நடக்குதா? ஒவ்வொரு டைம் வரப்பையும் வந்து ஒன்று குளிக்க முடியாமல் போகும், இல்லாட்டி யாராச்சும் இருப்பாங்க. இப்போ என்னன்னா கடைசியில் இயற்கையே நமக்கு ஒரு தடையாக வந்துருச்சு. காய்ஸ், இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடமே. ஆனால் இப்போ வந்து அழகாக இருக்குங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே தண்ணி ஊற்றி இதில் அப்படி வரப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் வந்து இப்போ எப்படி இருக்குங்க, இதை எதுவும் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ வந்து அபி இதிலே வந்து குளிச்சுட்டு போயிடுவோமா? நமக்கு வாட்சது இவ்வளோ தான். போன டைம் இதெல்லாம் நடந்தேன்டா, இதெல்லாம் நடந்தாண்டா பண்ணேன். அபி நமக்கு வாட்சது என்ன, அது எறும்பாக இருந்தாலுமே நம்ம யானை மேலே ஏறி பண்ணி சவாரி செய்யணும். ஸோ வந்து நமக்கு இன்றைக்கி வாட்சது வந்து இவ்வளோ தான் இப்போ இருக்குது அப்படின்னாலுமே நாங்கள் அதை வச்சு என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வந்து வீடியோ வந்து நல்லாயிருக்கும், நல்லா கொண்டு போவோம். பாருங்கள் எனக்கு மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தேவாலயில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் தேடுபாடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த இடத்துல தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. போன டைம் வரப்போ செம்மையாக இருந்துச்சு, ஆனால் இந்த டைம் வரப்போ அப்படி இல்லை. வாட்சது எறும்பா இருந்தாலும் யானை மேலே ஏறி சவாரி செய்யணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாமல் போனால் எப்படி? தேவாலா ஃபால்ஸ். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஸோ காரணத்தினால நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். அடுத்தடுத்த விளாக் நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளோதான்.